வணக்கம் மக்கள், நீங்கள் பாரு கேட்குறது ஓகே கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் என்னங்க இவங்க சொல்லாமல் கொள்ளாமல் ஏகப்பட்ட டெய்லர்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. பிரிடேட்டர் பேட்லேண்ட்ஸு அந்த பக்கம் வெனஸ்டே சீசன் 2 அண்ட் இந்த பக்கம் கேமிங் சைடில் கோஸ்ட் ஆஃப் ஏட்டாய் எல்லாமே ஒரே நாள்லையா அடிச்சு நவுத்தராய்களே. இல்லை, நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படத்தோட அஃபிஷியல் அப்டேட் தான் இந்த பிரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ். இந்த வருஷமே வரப்போதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் எப்போன்னு தெரியல. இப்போ அஃபிஷியலாக டேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, November 7. அண்ட் இது தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. போன முறை இந்த ப்ரே படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பிரிடேட்டர் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். அதே மாதிரி தான் எதுவும் இருக்கும் அப்படிங்கிற தாட்டில் தான் இந்த ஓடிடி டேரக்ட் ரிலீஸ் ப்ரே பண்ணியிருந்தாங்க. அதான் அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய தப்புலேயே சொல்லலாம். பிகாஸ் எல்லா ஃபேன்ஸுக்குமே அந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ராமுலஸ் படத்தை தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுவுமே சக்ஸஸ் ஆக இனிமே பிரிடேட்டர் படங்கள் எல்லாமே தேட்டர் ரிலீஸ் தான் நடக்கும் சொல்லி இப்போதைக்கு பேட்லேண்ட்ஸை அஃபிஷியலாக தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அல்டிமேட்டு அண்ட் அதுக்கு முன்னாடியே பிரிடேட்டர் கில்லர்ஸ் ஆஃப் கில்லர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி ப்ராஜெக்ட்டுமே வரப்போகுது. ஸோ வேற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்லுவேன். பிரிடேட்டர் ஃபேன்ஸ் இந்த வருஷம் என்ஜாய் பண்ணுங்க. இந்த ட்ரெயிலருமே நிறைய முக்கியமான விஷயங்களை காமிச்சிருக்காங்க. என்னென்னு மொத்தமாக பார்த்துருவோமா? ஓப்பனிங் ஷாட்டு இந்த பிரிடேட்டரோட ட்ராஃபி ரூமை தான் காமிக்கிறாங்க. இந்த ட்ராஃபி ரூமில் 2-3 விஷயங்களை மட்டும் தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று, ரைட் சைடில் இருக்கக்கூடிய டீரெக்ஸோட ஸ்கல்லு பார்த்தோட கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னொன்று, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கல்லு ஹியூமன் ஸ்கல் மாதிரி இருக்குது வித் ஸ்பைன். ஸோ மஞ்சள் ஸ்கல்ல மட்டும் ஏன்பா ஸ்பைனோட எடுக்கிற கோயிலங்களை பார்த்து நான் தக்காளி தொக்க பற்றி தெரியுதா? பிரிடேட்டர் 7 வரைக்கும் மஞ்சள் கைட்டில் தான் செத்துட்டு இருக்க, மறந்துடாத. அப்படியே சென்டரில் இருக்க இந்த ஸ்கல் இதுவும் பார்க்க லைட்டாக மனுஷன் போல தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மேபி லைக் இன்ஜினியரோட ஸ்கல்லாக இருக்குமோ? ஏலியன் கவர்னன்ட் இல்லைனா ப்ரொமித்தியஸில் நீங்கள் இந்த இன்ஜினியர்ஸன் பார்த்துருப்பீங்க. அவங்க மனுஷங்களோட கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க, பட் மனுஷங்க போலவே இருப்பாங்க. பாசிபிளி அவங்களுடைய ஸ்கல்லாக இருக்க சான்சஸ் இருக்கும் போல தான் தோணுது. மற்ற எந்த ஒரு ஸ்கல்லையுமே நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியல. சென்டரில் இருக்க அந்த ஸ்கல் இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து அந்த ஏலியன் சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கலாம் சான்சஸ் அதிகம், ஆனால் பார்த்தோன்னே நல்லா அதை கண்டுபிடிக்க முடியல. ஸோ உங்களுக்கு மற்ற ஏதாவது ஸ்கல்ல வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா மறக்க வைக்கலாம் காமிடுங்க. இங்கே தான் ஆப்வியஸாக நம்ம மெயின் ஹீரோவை பார்க்குறோம். என்னடா பிரிடேட்டர் ஹீரோன்னு சொல்கிற நீங்கள் கேட்பீங்க. இந்த படத்தில் பிரிடேட்டர் ஹீரோவாக தாங்க வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கம் நம்ம பிரிடேட்டரை பேஸ் பண்ணி பிரிடேட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு படத்தை கொடுக்க போகிறாங்களாம். பிரிடேட்டரை ஹீரோவாக வச்சு ஒரு கதை கொடுக்க போகிறாங்களாம். பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் யூ சர்வைவ்டு அப்படின்னு சொல்ல அங்கே தான் பிரிடேட்டர் இன்னொரு உலகத்துக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இது டெக்னிக்கலாக வேற ஒரு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. கிட்டத்தட்ட ஏலியன் ராமுலஸ் மாதிரினே சொல்லலாம். பூமியில் நடக்கிற கதையே கிடையாது, வேற ஒரு உலகத்தில் இந்த பிரிடேட்டர் அவருடைய அந்த வர்த்தினஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்திருக்காப்லையா. பிரிடேட்டர்ஸ் எல்லாருமே தங்களுடைய வர்த்தினஸை ஹண்ட்டை வச்சு தான் ப்ரூவ் பண்ணுவாங்க. இதுக்கு ரிலீஸ் பண்ண அந்த போஸ்டர் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹண்ட் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது மோர்லைக் இது ஒரு யங் பிரிடேட்டராக தான் இருக்கணும். அதை அஃபிஷியல் பிளாட் சினாப்சிஸ்லேயே இதை பற்றி நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு யங் பிரிடேட்டர். இது வரைக்கும் யாருமே வேட்டையாடாத ஒரு பயங்கரமான மான்ஸ்டரை வேட்டையாடுறதுக்காக இந்த இடத்துக்கு, இந்த பிளானட்டுக்கு வந்திருக்கு. இங்கே வந்துட்ட அப்புறம் தான் அது கண்டுபிடிக்குது ஆல்ரெடி மனுஷங்க தங்கிட்டு இருக்காங்க. இந்த யங் பிரிடேட்டரை நம்ம சும்மா ஒன்று தனியாக பார்க்க போகிறதில்ல, அது கூடவே சேர்ந்து ஒரு ஹியூமன் கம்பேனியனும் இருக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு ட்வின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் ட்வின்லாம் கிடையாது. முதலுக்கு ஒரு சிங்கிள் கேரக்டர் தான். இவளுடைய பேர் தியா. பட் டக்குன்னு கண்ணை சொருவுனா பாருங்க அண்டர்டேக்கர் மாதிரி. அப்போ தான் இவன் புரிஞ்சுது இவன் சாதாரண மனுஷெல்லாம் கிடையாது, ஷீ இஸ் அ வேலன் யூட்டானி ரோபோட், இல்லைனா சிந்தட்டிக்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏலியன் ராமுலஸ் படத்திலே பார்த்துருக்கலாம். ஏலியன் கவர்னன்ட் டேவிட் ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி இவ்வளோ ஒரு சிந்தட்டிக் வேலன் யூட்டானி அந்த லோகோ வேற ரிவீல் ஆகியிருக்கு. இதுலேருந்து என்ன புரியுது? ஏலியன் யூனிவர்ஸை கொண்டு வந்து இங்கே சொருவி இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் ஏலியன் அண்ட் பிரெடேட்டர் ஆர் கோ எக்ஸிஸ்டிங். ஃபியூச்சரில் கூடிய சீக்கிரம் நம்ம ஏலியன் வெர்சஸ் பிரெடேட்டரை பார்க்க போகிறதாக தோணுது. அதுக்கான அடித்தளத்தை இங்கேயே போட்டுட்டாங்க. இதெல்லாம் நான் சத்தியமாக எதிரே பார்க்கல. இது தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை தான். பிகாஸ் சோலோ படங்களை விட டீம் படங்களுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். ஸோ ஏலியன் வெர்சஸ் பிரெடேட்டருங்கிறது கூடிய சீக்கிரம் நடக்க போதுங்க. ஓகே, கம்மிங் பேக். இந்த இடத்துல இந்த தியா வந்து பார்த்தீங்கன்னா பிரிடேட்டரை பார்த்து யூ சர்வைவ்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்வா. அப்போ தான் இந்த சீக்வன்ஸ் பிளே ஆகுது. இதில் ஒரு வயசான யவுஜா வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தனோட கையை வெட்டி கொலை பண்ண ட்ரை பண்ணுது. அவன்கிட்ட இருக்க அந்த வெப்பனும் அந்த கையை வெட்டினோன்னா அந்த வெப்பனும் ஒரே மாதிரி இருக்கிறத வச்சு பார்க்கும்போது 2 பேருமே ஒரே கிளான் சம்மந்தப்பட்டவங்கள தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே இருக்கவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டான இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. டெக்னிக்கலாக பார்க்கும்போது இது ஒரு ஃபார் ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஸ்டோரிங்கிற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ யவுஜாவும் அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி வைஸாக அட்வான்ஸ் ஆகியிருக்கு. ஐ மீன் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிரிடேட்டர் படத்தில் பார்க்கும்போது வேறு யூனிவர்ஸ்க்கு போகக்கூடிய அந்த டெக்னாலஜி இந்த பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருக்க தான் செய்யுது. அப்பவே அட்வான்ஸ் தான். பட் அதை விட இப்போதைக்கு வெப்பன்ஸ் கொண்டு அட்வான்ஸ்டாக இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கே இருக்க ஒரு பிரிடேட்டர் அதை குத்தி கொள்ள அது விழுந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரிடேட்டர் சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது முரளிக்கு இது ஒரு பேட் பிளட் கதையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பேட் பிளட்னா இந்த யவுஜாக்குள்ளே ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் கிளான்ஸ் இருந்தாலும் எல்லா கிளான்ஸுக்குமே காமனான ஒரு விஷயம் இருக்குது, பேட் பிளட்.
பொய் சொல்லி ஏமாத்துறவன், பித்துக்குளித்தனம் பண்ணுறவன், இவங்க எல்லாருமே பேட் பிளட்னு சொல்லுவாங்க. மோர்லைக் ஒரு ரோக் பிரெடேட்டர்ஸ். எல்லா யவுஜாக்குள்ளேயுமே ஒரு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதை மீறவங்கள இந்த பேட் பிளட் இல்லைன்னா ரோக் பிரெடேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் இங்கே போட்டு தள்ள ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் போட்டு தள்ள வர்றது ஒரு எல்டர், ஐ மீன் லைக் வெள்ள முடி இருக்கு. ஸோ ஒரு யவுஜா குரூப்பில் பார்த்தீங்கன்னா எல்டர் சொல்கிறது தான் மற்றவங்க எல்லாருக்கும் வேத வாக்கு. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கவங்க கையை வெட்டி கொள்றாப்புல. அவனை கொள்றது மட்டும் இல்லாமல் மேலே கீழே தள்ளி விடுற மாதிரியும் இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி அந்த ரோபோட்டோட பேச்சு யூ சர்வைவ் அப்படின்னு சொல்ல கையை வெட்டின கேரக்டர் வேற, பாசிபிளி லைக் அந்த மேலே கீழே விட்டுற கேரக்டர் வேற ஏதாவது இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த ஷாட்லேயே 2 பேருமே அந்த அண்டர் கிரவுண்டில் சண்டை போடுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. யாருக்கு தெரியும் இந்த பிரெடேட்டரோட அண்ணன் தம்பி யாரையாச்சும் போட்டு தள்ளி அதுக்கு பழி வாங்குறேன், இல்லை நான் அவனை மாதிரி கிடையாது, நான் ஒரு நல்ல பையன் தான், பேட் பிளட்லாம் கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக கூட இந்த யங் பிரெடேட்டர் இங்கே வந்திருக்கலாம். இது யங்கு, அதை வந்து திரும்ப திரும்ப அழுத்தி சொல்கிறாங்க. உன் வர்த்தினஸை நீ ப்ரூவ் பண்ணணும், எங்கள் கிளானுக்குள்ளே நீ திரும்ப வரணும்னா ஒரு பயங்கரமான ஹண்ட்டை பண்ணிட்டு வா, அப்படின்னா தான் உன்னை உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லி பாசிபிளி இந்த பிரெடேட்டரை அமைச்சு வச்சிருப்பாங்கன்னு தோணுது. அதனால தான் இந்த டைட்டில் அந்த அஃபிஷியல் போஸ்டரில் ஃபர்ஸ்ட் ஹண்ட் லாஸ்ட் சான்சஸ் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொதல் ஹண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டானா தக்காளி நீ எங்கள் கிளானுக்குள்ள வந்துடலாம், இல்லை செத்துப்போ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டு போயிருக்காங்க போலங்க. வெப்பன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக கையில் ஒரு கத்தி இருக்குது. அதை தாண்டி இங்கே அடிக்க வச்சுக்கிறதுல பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்மோக் பாம் மாதிரி என்னொன்று இருக்குது. இது பாசிபிளி லைக் ஒரு போவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். மடிச்சு வச்சிருக்காங்க. இன்னது ஒரு கத்தி, அவ்வளோதாங்க. மற்றபடி அந்த மாஸ்க்கும் இல்லை. இந்த ஷோல்டரில் இருக்கும் பார்த்தீங்களா ட்ராக்கிங் பல்ஸு, அதுவுமே காணும். கன்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்காம கத்தி வச்சு சண்டை போட்டு வாடா அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுருக்காங்க. பாவம்ல, அங்கே மனுஷங்க வேற இருக்காங்க. இந்த மிருகத்தை கொள்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மனுஷங்களை சமாளிக்கணும். இந்த ஷாட் அடிக்க பாருங்க, ஆல்மோஸ்ட் லைக் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்ம யவுஜாவை கார்னர் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு ஹியூமன் செட்டில்மெண்ட் தான், ஆனால் என்ன மாதிரி இடம்னு தெரியல. இங்கே இருக்கவங்க எல்லாருமே சிந்தட்டிக்காக ஹியூமன்ஸ் ஆகிறதும் டவுட்டாக தான் இருக்குது. பட் ஏலியன்ஸோட அந்த இன்வால்மெண்ட் இருக்க அந்த காரணத்தினால போன அந்த ஏலியன் ராம்லஸில் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தானே அந்த மக்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இடமா இருக்க வாய்ப்புகள் அதிகம். என்ன பிளானட்னு தெரியலங்க. பிளானட்டை கன்ஃபார்ம் பண்ணி இல்லைனா இந்த ஏரியாவை கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஹியூமன்ஸ் அங்கே எப்படி போனாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மேபி லைக் ஏலியன், கவர்னன்ட் ஏலியன், ப்ரொமித்தியஸ், அதில் வந்து டிஃப்ரெண்ட் பிளானட்ஸாக கூட இந்த மாதிரி இடங்கள் இருக்கலாம். அந்த வழியில் கூட இவங்க வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஃபைனல் ஷாட்டில் அந்த மொத்த பிரெடேட்டரோட ஃபுல் லுக்கையுமே காமிக்கிறாங்க. பார்க்கவே தெரியுது ரொம்பவே யங்கான பிரெடேட்டர். ட்ரெட் லாக்ஸ்லாம் வச்சு நம்ம தலைவன் அர்னால்டு சொன்ன மாதிரி யூ அக்லி மதர் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஹியூமனைஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க லைட்டாக ஒரு எமோஷன்ஸ் காட்டக்கூடிய ஒரு பிரெடேட்டர் அது காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. போன படங்களில் வந்த மாதிரி ஃபுல் மான்ஸ்டர் லுக்காக இல்லாமல் லைட்டாக ஹியூமனைஸ் பண்ண மாதிரி தோணல. லைக் ஐப்ரோலாம் தூக்கப்பட்டிருக்கு. அந்த பல்லெல்லாம் ஒடுங்கி இருக்கும்போது ஒரு எமோஷனை அது காட்ட தான் ட்ரை பண்ணுது. ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க நான் முன்னாடியே சொன்னல, இந்த கேரக்டர் தான் டெக்னிக்கலாக இந்த படத்தோட ஹீரோ கூட கனெக்ட் ஆனால் தான்ப்பா நீங்கள் வந்து படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்காகவே எனக்கு தெரிஞ்சு இந்த பிரெடேட்டரை ஹியூமனைஸ் பண்ண பார்த்துருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாத அணி. ஏலியன் வெர்சஸ் பிரெடேட்டர் 1 நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதில் வந்து பிரெடேட்டர் பார்க்க கன்ட்ராவியாக இருக்கும். ஆனால் அது ஃபைனலாக சாகும்போது எல்லாருமே கதறி எழுதிருப்பீங்க. அது கொஞ்சம் உங்களை அப்செட்டாக மாற்றிருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு ஹீரோயிக் ரைட்டிங்கிறது போயிருக்கும். ஹீரோயிசம்ங்கிறது ரைட்டிங்கில் தான் இருக்குது, லுக்கில் கிடையாது. இவங்க லுக்குள்ளேயே உள்ள மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காங்களா, அப்போ ரைட்டிங்கில் கோட்டை விட்டுருப்பாங்களோ அப்படிங்கிறத தான் வருது. பிரேக்குள்ளே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங் போயிருக்கும். சிம்பிளான ஒரு கதை தான், ஆனால் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதம்ங்கிறது நல்லாயிருக்கும். அந்த ஒரு விஷயத்தை இங்கே நான் எதிர்பார்க்குறேன். இட்ஸ் கோயிங் டு பி அ யங் பிரெடேட்டர் வெர்சஸ் த ஹோல் வேர்ல்டு. முதலுக்கு ஒரு அண்டர்டாக் ஸ்டோரிங்க. அண்டர்டாக் ஸ்டோரி எழுதும் போதே எவனாக இருந்தாலும் அண்டர்டாக்கு நான் வந்து ரூட் பண்ண தான் செய்வோம். அதை எந்த ஒரு வகையிலுமே சொதப்ப முடியாது. என்ன பண்ண போகிறாங்க தெரியல. எதில் பார்த்தா ஒரு பயங்கரமான பீஸ்ட் ஸ்டோரி வருது. பீஸ்டோட லுக்கை ரிவீல் பண்ணல. பட் மோர் லைக்லி எனக்கு தெரியாது ஹியூமன்ஸ் கிட் பண்ண ஒரு பீஸ்டாக தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த மிஷின்ஸ் வந்து உடஞ்சி கிடக்குது. மிஷின்ஸில் பாருங்க வேலன் யூட்டானின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இவனுங்களுக்கு ஏலியன்ஸை வச்சு ஏகப்பட்ட புது புது மிருகங்களை உருவாக்குறதான வேலையை. அப்படி பார்க்கும்போது இது ஏலியன் கிராஸ் ஓவரில் உருவாக்கப்பட்ட ஒரு புது வித்தியாசமான மிருகமாக கூட இருக்கலாம். ஜீனம் ஆஃப் கிராஸ் ஓவராக இருக்கும் தாங்க நினைக்கிறேன். மேபி இதுவே லைக் ஒரு சாஃப்ட் ஏலியன் வெர்சஸ் பிரெடிட் படமாக கூட இருக்கலாம். எங்கே கொண்டு போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக ஏலியன்ஸுக்கும் பிரெடிட்டர்ஸ்க்கும் ஒரு சின்ன லிங்க்குங்கிறது இந்த படத்தில் கொடுக்கப்பட்டுருச்சு. டீசெண்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா தரமாக இருக்கும்டா. பார்ப்போம். இந்த படத்துக்காக ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷத்தோட நான் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம் இது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டி டீசர், முடிஞ்சளவுக்கு நிறைய விஷயங்களை கண்டெஸ்ட் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இம்ப்ரெசிவான ஒரு டீசர். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த பிரெடேட்டரோட லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எத்தனை பேர் பிரெடேட்டர் பேட்லன்ஸ்க்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் தாட்ஸ்களோட வீஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தெரிவிடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பற்றி எதிர்க்கும் ஹேஃபன் கைஸ் வட்ட